என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கு ஆறுதல் வாக்கு தரவில்லை. ஆறுதல் வாக்கு தர வரவில்லை. உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு யோகம் இருந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் காலம். உனக்கு யோகம் இருக்கிறது என்றால் இவை எல்லாமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு கைக்கு வந்து சேராத நேரத்திலும் இந்த தாயின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்கின்ற நேரம் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இத்தனை நாளும் இதையெல்லாமும் தொலைத்தது, இதையெல்லாமும் நீ இழந்தது போதும். இனி உன்னோடு நான் வருகின்ற காலம் உனக்கு முழுக்க முழுக்க பொன்னான காலமாக மாறட்டும். உனக்கான சத்திய வாக்கு, எனக்கான நிச்சய வாக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உன்னை வந்து சேரும் போது இதையெல்லாமும் ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை நீ தொலைத்து விடவும் கூடாது. என் குழந்தைக்கென ஒரு இலக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நேற்று பார்த்தவர்களை இன்று பார்க்க முடிவதில்லை. இன்றிருப்பவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை. என்றும் இருப்பவர் இங்கு யாருமே கிடையாது. இதை உணர்ந்தவர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பம் என்ற ஒன்று நிலையானதும் கிடையாது. இதை உணராமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை தேடி தேடி நாம் அலையும் காலமாக இது மாறி இருக்கிறது என்றால் இனி வரும் நாட்களில் நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக எல்லாமும் நமக்கானதாக மாற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். அது உனக்கு சரியாகவும் நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்படியெல்லாமோ நாம் வாழ நினைத்தோம், இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்தாதே. தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய அமைதியை மட்டும் ஆயுதமாக நீ வைத்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இது எல்லாமும் நாம் எப்பொழுதும் நம் கைவசம் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம்தான். எதையுமே நாம் சட்டென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதுபோல தேவையான இடத்தில் மௌனமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம்தான் உன்னை பாதுகாக்கும் என்பதனை மறந்து விடாதே. நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னுடைய அமைதிதான் உன்னை தூக்கி நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு. ஆனால் சில பிள்ளைகளுக்கு இந்த மௌனம்தான் நிரந்தரமான சுதந்திரம் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது என்பதனை புரிந்து கொள். உன்னை தவிர யாரும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு பாடம் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் அது ஏன் நடக்கிறது என்று உனக்கு புரியாமல் இருக்கலாம்.
ஆனால் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் என் பிள்ளை இழக்காதே. இன்று உன்னை கஷ்டப்படுத்துவது நாளை உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும். கடவுள் உனக்கு தாமதப்படுத்தினாலும் உனக்கான சிறந்ததை நிச்சயமாக ஒருபோதும் தெய்வம் மறக்காது என்பதனை புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. என்றும் நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். கவலையே இல்லாத நாள் எப்பொழுது வரும் தாயே என்று என்னிடத்தில் கேட்கின்ற என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நீ நினைத்தால் அது கவலை, நீ நினைக்கவில்லை என்றால் அது உன்னுடைய சந்தோஷம். எதையுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உன் எண்ணங்கள் போல எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு விட முடியும். எப்பொழுதும் போல நீ மனநிறைவோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனை குழப்பத்தோடு எத்தனை கலக்கத்தோடு மனிதன் வாழ்வதே பெரும் சாதனைதான். இவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி நீ வாழ்ந்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய சாதனைதான் என்பதனை மறந்து விடாதே. வெளியே சிரிப்பதெல்லாமும் வாழ்க்கையை ரசித்ததனால் கிடையாது. உள்ளே உடைந்து அழுவதை யாருக்கும் வெளிக்காட்டாமல் வெளியில் என் பிள்ளை சிரித்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. தூங்காத இரவுகளும் தீராத யோசனைகளும் காரணம் தெரியாத வழிகளும் மனதை மெதுவாக மனிதனாக இல்லாமல் அது மாற்றிவிடும். தூங்காத இரவுகள் விடியும் பொழுதில் உனக்குள் எத்தனை குழப்பத்தை கொடுக்கும் தெரியுமா? யோசனை தீராமல் உனக்குள் வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மனிதனை மனிதனாக இல்லாமல் மாற்றிவிடும். தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நாள் முதல், உன்னை தொடரும் இந்த நாள் முதல் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை குழப்பத்திற்கும் நடுவில் கூட நாளை நாம் நன்றாக இருப்போம் என்று நம்பிக்கையோடு தானே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய மனதைரியம். இதை நான் பாராட்டுகிறேன். அதனால்தான் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உன் தாயினுடைய அன்பினை நீ எந்த இடத்திலும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியென்று நீ புரிந்து கொள்வாய். தன் மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்தில் உன்னை வைத்து இவர்கள் பார்க்கிறார்களோ அதே இடத்தில் நீயும் அவர்களை நிச்சயமாக வைத்துவிடு. உறவுகள் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிடவும் சுயமரியாதை மிகவும் முக்கியமான ஒன்று என்பதனையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் மத்தியில் மற்றவர்களுக்காக பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்தது போல உண்மையாக வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. அதில் தவறொன்றும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கடினமல்ல, வாழ்வதும் கடினமல்ல. உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் என்பதுதான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை. சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதுமே திருப்திப்படுத்த முடியாமல் தான் என் பிள்ளை நீ வருந்தி நிற்கிறாய். உண்மை என்னவென்று உரக்கச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்கும் காலம் என்பதனையும் நீ மறக்காதே. அவமானம் படும் பொழுது அவதாரம் எடுத்து விட வேண்டியது அவசியம். வீழும் பொழுதெல்லாமும் ஒரு விஸ்வரூபத்தை எடுத்துதான் நம் வெற்றியை நாம் அடைய முடியும். புன்னகை செய்தால் மட்டுமே என் பிள்ளையை புண்படுகின்ற பொழுது உன்னுடைய மனது சிற்று உன்னை தேற்றிவிடும். வாதாடுவதை நிறுத்திவிட்டு வாழ்ந்து காட்டத் தொடங்கிவிடும். எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதிலை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்டி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எதையுமே உணர்ந்து புரிந்து நீ வாழ வேண்டும்
என்பதனை முதலில் தெரிந்து நடந்து கொள். இதுதான் உன் விதி என்று எதையும் விட்டுவிடக் கூடாது. நிச்சயமாக விதிவிலக்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு வேண்டியது எப்பொழுதும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. உண்மையை அறிந்து புரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதை முதலில் தெளிவில் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. எந்த நாளிலும் நம் மனது யோசிப்பது போல நமக்கு நடப்பதை நாம் கண்கூடாக காண்போம். பணமும் பதவியும் வந்த பிறகு இந்த மனிதனுக்கு வருகின்ற முதலாவது வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் அவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக தெரிய மாட்டார்கள். உண்மையாகவே அவசர நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தவர்களை எல்லாமும் அந்த நேரத்தில் தூக்கி எறிந்து விடுவார்கள். யாரை பற்றியும் இவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. தோல்வியே இல்லாத ஆயுதம் பொறுமை. நீங்காத செல்வம் நீ செய்யக்கூடிய தர்மம். இதனை புரிந்து கொள். பொறுமையாக இருந்தால் தோல்வி என்பது உனக்கு எப்பொழுதுமே கிடையாது. நீங்காத செல்வமாக உன்னிடத்தில் இருப்பது நீ செய்கின்ற தர்மம் என்பதனையும், நீ செய்த தர்மம் ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனையும் நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது அழியாத செல்வமாக இருக்கும் பொழுது அந்த செல்வத்தை எல்லா பிள்ளைகளும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுமனதோடும் முழுமன தெளிவோடும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடாத ஒருவரை நீயும் பின்தொடர்வதை முதலில் நிறுத்து. அன்பு என்பதும் பிச்சை கேட்டு பெறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உனக்கான மதிப்பு குறையும் இடத்தில் அமைதியாக விலகிச் செல்வதுதான் உன்னுடைய கௌரவமாக இருக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. ஆத்திரமோ அழுகையோ கோபமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சரி, 5 நிமிடம் அதனை நீ ஒத்தி போட வேண்டும். அந்த 5 நிமிடத்திலே உன்னுடைய மனது தானாகவே அமைதியாகிவிடும். அதன் பிறகு நீ எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அது உனக்கு தெளிவாக இருக்கும். ஆத்திரம், அழுகை, கோபம், சந்தோஷம் இவை எல்லாமுமே உன்னை உணர்ச்சி வசப்பட வைக்கும். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் செய்ய வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் இதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நல்லதைத்தான் வேண்டினோம் என்று யோசிக்கும் இது போன்ற நேரங்களில் நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம் எண்ணம் யாவும் சரியாகவே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையை, சாய்ந்து கொள்ள தோள் இல்லாத பொழுதுதான் உன்னுடைய முதுகு தானாக நிமிர்ந்து கொள்ளும். அதனால் எப்பொழுதும் யாரிடத்திலும் சாய்ந்து நின்று ஆறுதலை தேட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்காது. என்ன இருக்கிறதோ அதனை சரியாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். எல்லா தானங்களும் மற்றவர்களை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டும்தான் உன்னையும் வாழ வைத்து அது உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களையும் வாழ வைக்கும். யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது உன்னை நீ அவமானப்படுத்துவதற்கு சமம் அல்லவா? இன்னொருவரிடம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால் அது உனக்கான அவமானத்தை உனக்கு தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக இந்த வராகி உனக்கு கொடுத்து செல்லும் இந்த விஷயங்களை ஒரு நாளும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது. உயிரில்லாத உடலை புதைப்பதற்கு பெயர்தான் கல்லறை என்றால், உயிரிருந்தும் மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒவ்வொரு இதயமுமே கல்லறையாகத்தான் மாற்றப்படும் என்பதனை மறக்கக்கூடாது. எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடுகின்றோம். என் குழந்தையை,
ஒரு கட்டத்திற்கு பிறகு எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு மனநிலை இங்கு எல்லோருக்குள்ளும் வந்து விடுகின்றதல்லவா? அதிகமாக பேசவும் இங்கு யாருக்கும் தோன்றுவது கிடையாது. எதையுமே எதிர்பார்க்கவும் மனது வராது. புரிய வைக்க முயற்சித்தும் புரியாதவர்களிடம் அமைதியாக விலகி நிற்கவே மனம் கற்றுக்கொள்ளும். சில நேரங்களில் தனிமை கூட நிம்மதியாக தோன்றும். போதும் என்ற மனநிலை கோபத்தால் வருவது கிடையாது. அதிகம் காயப்பட்ட பிறகுதான் அது அமைதியாக வந்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே நீயாக இருந்து உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய மனதில் நிறுத்தி கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நிறைய பேசத் தெரிந்த என் பிள்ளைக்கு இன்று மௌனமாகவும் இருக்க தெரிகிறது என்றால், மௌனமாகவும் இந்த வாழ்க்கையை பழகி கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் காலம் அல்ல. என் பிள்ளை அதிகமாக அன்பு காட்டிய சில மனிதர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அலட்சியம்தான். அந்த அலட்சியம் என் பிள்ளையை நிச்சயமாக அதிகமாக யோசிக்க வைக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரிய வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தெரிந்து புரிந்து நாம் நடக்கும் இந்த காலம் மட்டும் இனி எந்த நாளும் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். வராகி சொல்வது போல உனக்கு எல்லாமுமே இனி சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து கொள். எந்த இடத்திலும் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்கிறாயா என்ற எண்ணம் வேண்டும். மனநிறைவோடு இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். இல்லாத பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உன் மனதில் நின்று அது உனக்கு உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்ட நேரத்தில் நமக்கு சரியாக நடக்கும் என்றால் அதனை எப்பொழுதுமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியாக நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்காக இந்த தாய் வந்து கொண்டிருக்கிறாள். எப்படியாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் என் பிள்ளையினுடைய மனது முழுக்க முழுக்க மாறிவிட வேண்டும். என் பிள்ளையினுடைய மனது முழுக்க முழுக்க தனக்கானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அத்தனைக்கும் காரணம். அத்தனை விஷயங்களும் உன்னையே நம்பி நடக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்குள் இருக்கும் உண்மைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்குள் இருக்கும் சந்தோஷங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளிலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்காதே. எதையுமே இழந்து நின்று என் பிள்ளை நீ வேடிக்கை பார்க்காதே. இத்தனை சந்தர்ப்பத்திலும் நான் இருப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பதும் தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. சந்தர்ப்பங்களை மாற்றிக்கொண்டு வாழ நினைக்கும் உன் வாழ்க்கைக்கு என்றும் உன் தாய் உறுதுணையாக இருப்பேன். நீ நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டும். நீ நினைத்த விஷயம் சரியான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். வேறெங்கும் இந்த விஷயத்தை உனக்கு நான் நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லது போல என்றும் நல்ல பிள்ளையாக நீ வாழ கற்றுக்கொள். நல்லது போல என்றும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள். அது போதும், அது ஒன்று போதும். இனி எது நடந்தாலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நிச்சயமாக வென்று காட்டுவாய் என்ற நம்பிக்கை எனக்குள் வந்துவிட்டது. எந்த தேவையிலும் நாம் இருக்கின்ற இந்த நாள் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. சரியாக உன்னை தேடி வரும் என்பதனையும் மறக்காதே.
எல்லாமும் செவ்வாய்க்கிழமையின் பொழுதில் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ உறுதியாக கண்கூடாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே கைவிட்டு விடாதே என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.